வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டோம் அப்படின்னா, நேப்பியர் தீவன புல் எப்படி நடவு பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நடவு பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2 அடி பார் அமைச்சிருக்கோம். அமைச்சிட்டு அந்த கரையோட 2 சைடுமே என்ன பண்ணியிருக்கோம், கருணையை அப்படியே கரும்பு நடுற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், படுக்க வச்சுருக்கோம். கரும்பு நடுற மாதிரி படுக்க வச்சுருக்கோம். பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முளைப்பு அப்படியே வந்துருச்சு. அப்படியே ரேண்டமாக அங்கங்கே முளைப்பு வந்திருக்கு. இல்லை அப்படின்னா நம்ம சாய்வாகவும் வைக்கலாம். ஒரு கணு உள்ளே போகிற மாதிரி, ஒரு கணு வெளியே இருக்கிற மாதிரி வைக்கலாம். அப்படி வைக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு கனவு தலையும். இந்த மாதிரி படுக்க வச்சுட்டு அப்படின்னா 2 கணுவுமே தலைஞ்சிக்கும். படுக்க வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், மேலோட்டமாக தான் மண்ணை போட்டிருப்பேன். மேலோட்டமாக தான் இந்த மாதிரி படுக்க வச்சு மண்ணை போட்டிருப்பேன். அதுவே நல்ல முளைப்பு வந்துடும். இந்த மாதிரி தான் நடவு பண்ணணுங்க. நேற்று நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை, கிட்டத்தட்ட ஒரு 2 உலக மழை இருக்கும். நல்லா நனைஞ்சு கிடக்குது பூமி. இது பார்த்தோம்னா அப்படியே கிடுக்கிடுன்னு வந்துடும். சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நம்ம நேப்பியர் தான் வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே நம்ம ஃபாடர் தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ரெட் நேப்பியர், குட்டை நேப்பியர், பங்களாதேஷ் நேப்பியர், கோ4, கோ5, கோ6, அது போக பார்த்திங்கன்னா கரும்பு நேப்பியர், சூஸ்திரா நேப்பியர், இந்த மாதிரி ரகங்கள் வச்சுருக்கோம். விதைக்கரணை பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கோம், விற்பனைக்காக கொடுத்துட்ருக்கோம். முதல் தரமான விதைக்கரணைகள். இது பார்த்திங்கன்னா மக்காச்சோள நேப்பியர் நடவு பண்ணியிருக்கோம். நம்ம கோட் ஃபார்ம் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தீவனத்தை விதைக்கரணை விற்பனைக்காகவும் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் நடவு பண்ணிக்கணும். விதைக்கரணை தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. இல்லை அப்படின்னா பாத்தி பிடிச்சும் வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாத்தி பிடிச்சி அப்படியே கருணையை ஒரு அடி கேப் கொடுத்து அப்படியே படுக்க வச்சுருப்போம். அருமையாக தலைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கருணையை நடவு பண்ணணுங்க. நன்றி, வணக்கம்.